எப்படி எப்படி ரீல்ஸ் ஆச்சு, ரீல்ஸை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, ரீல்ஸை வச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்க அதானே? ஆமாம், நாங்கள் ரீல்ஸை வச்சு தான் அரசியல் பண்ணுறோம். ரீல்ஸில் தான் எங்கள் கஷ்டத்தை சொல்கிறோம். ரீல்ஸ் வழியாக தான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறோம். அந்த ரீல்ஸ் வழியாக மக்களுக்கு நல்லது நடக்குது. அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? வெறும் ரீல்ஸில் மட்டுமே 5 ஊரில் வந்து பஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சதுக்காக அந்த 5 ஊருக்குமே பஸ் அனுப்பியிருக்கிறாங்க. வெறும் ரீல்ஸில் மட்டுமே நேற்று எக்மோர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மகப்பேறு பிரிவில் சுத்தமாக இல்லை, பழைய மாதிரி சுகாதாரம் இல்லை, கடந்த 5 வருஷமாக வந்து எல்லாமே மாறி போச்சு, நாங்கள் வந்து புள்ள பெற்றுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட சுத்தம் இல்லை, சுகாதாரம் இல்லை, எங்களால் இங்கே உட்கார கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ரீல்ஸில் வீடியோ போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அதே எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு சிஎம் சர்ப்ரைஸாக ஒரு விசிட் பண்ணி அதே மகப்பேறு பிரிவில் போய் செக் பண்ணியிருக்கிறாரு. எல்லா இடமும் சுத்தமாக இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. ரீல்ஸ்னால தான் இதெல்லாம் நடந்துச்சு. அவங்க ஒரு ரீல் தான் போட்டாங்க. அவங்க யாரும் மனு கொடுக்கல. அவங்க யாரும் 40 தடவை வந்து செக்ரட்டேரியட்டுக்கும் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கும் யாரும் அலையலை. அவங்க வீட்டில் இருந்து அவங்க எந்த இடத்துல கஷ்டப்படுறாங்களோ அந்த இடத்துல ஒரு வீடியோ எடுத்து ரீல்ஸாக போடுறாங்க. அதனால அவங்களுக்கு தீர்வு கிடைக்குது. இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களோட இயலாமை கடந்த 5 வருஷத்துல உங்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்த ஒரு புது அரசாங்கம் செய்யுது. மக்கள் அரசை ரீச் பண்ண ஈஸியா இருக்கு. ரீல்ஸ் வழியா மக்கள் வந்து சிஎம் கிட்ட பேசுறாங்க, ரீல்ஸ் வழியா மக்கள் மினிஸ்டர்ஸை ரீச் பண்றாங்க, ரீல்ஸ் வழியா மக்கள் எம்எல்ஏஸை ரீச் பண்றாங்க. மக்களுக்கு எல்லாமே உடனே கிடைச்சிருது அப்படின்ட்டு உங்களோட இயலாமையும் உங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்காகவும் அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு போயிட்டு இருக்க கூடாது. அதனால நாகரிக அரசியல் பத்தி நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவதூறு பரப்புறது, அடுத்தவனை அசிங்கமா பேசுறது, சட்டசபையில வந்து பொம்பளைங்களோட சேலையை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி வந்து சீப்பான ஒரு டாக்டிக்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். பொம்பளைங்களை பாடி ஷேம் பண்றது, அப்புறம் வந்து ஸ்டேஜ்ல வந்து பொம்பளைங்களை அசிங்கமா பேசுறதுக்கே ஒரு ஆளை வந்து ஹையர் பண்ணி வச்சுக்கிறது, இன்டர்நெட்ல வந்து அசிங்கமா பேசுறதுக்கே ஒருத்தனை வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறது, இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியும். உங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது நடக்கிறது உங்களுக்கு முக்கியம் கிடையாது. உங்களுக்கு நீங்க பதவியில இருக்கணும், நீங்க வந்து ஆளணும், நீங்களே அப்பன் தாத்தன் பையன் பேரன் நீங்களே வந்துகிட்டு இருக்கணும், அதெல்லாம் உட்காந்து நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது இனிமே நடக்காது. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. மக்களை இனிமேலும் நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியாது.